புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு வருவாராம். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு வருவாராம். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலமின்றி பிறகரத்தாது அன்பில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. ஏழை எளியவர் வாழும் இடங்களே இறைவனின் வீடாகும். வறுமை பிடியிலே வளரும் குழந்தைகளே இறைவனின் ஒளியாகும். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். இறைவனின் அரசின் இனிமையை காண இன்றே முயன்றிடுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பலியானது மிரியம் ஆஸ்டி 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத இன்றைய குழந்தைக்கு. இந்த பிள்ளைக்கு இறைவன் நல்ல ஞானம், நல்ல ஞாபகத்திறன், நல்ல உணர்வுள்ள நலன்களை வழங்கி அவர் துவங்குகின்ற இந்த பொது தேர்வு நிறைவான மதிப்பெண்களை கொடுக்கவும் நல்ல உடல்நலத்தோடு அவர் அனைத்தையும் தொடர்ந்து செய்யவும் இறைவன் குழந்தைக்கு ஜெபிப்போம். கேப்ரின் பெர்னாண்டோ உடல்நல வேண்டி இந்த வரியை வேண்டுதல் வரியாக கொடுக்கின்றார். நிவாஷிகா தேர்வு நல்ல முறையில் எழுத இவரும் இந்த வரியை வேண்டுதல் வரியாக கொடுக்கின்றார்கள். இறைவன் தாம் இவருக்கும் நல்ல ஞாபகத்திறன், நல்ல உடலுடன் நலன், நல்ல மனப்பாடத்திறன் அனைத்தையும் கொடுத்த நல்ல மதிப்பெண்களை கொடுக்க நாம் ஜெபிப்போம். எனவே இந்த வரியை வேண்டுதலாக கொடுக்கிற இவர்கள் அனைவருக்கும் நிறைய ஆசை கிடைக்க நாம் வேண்டுவோம். இந்த வழியானது நம் மத்தியிலே வாழ்ந்து இறந்து மாற்றி மடத்தினம்மாள் ஆகியோருடைய ஆழ்ம இடைப்பாற்றுக்காகவும், ஜார்ஜ் மாதவிடியா, நெக்சன் வில்சன் ஆகியோருடைய நினைவாகவும், கண்ணையா, மரியத்தாய், விஜயலா ஆகியோருடைய நினைவாகவும், லீன் என்பவருடைய 30ஆம் நாள் நினைவாகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் நினைவாகவும் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவ்வான்மாக்கள் மீது இறக்கப்பட்டு நீடிய இறக்கத்தை நிலையான பேர்ந்த வாழ்வையும் உடையாக விளங்க இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். தூய முறை நிகழ்வை தகுதியான முறையில் நாம் கொடுக்க நமது குற்றம் குறை பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் திருப்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதரைகளையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. என்றுமுள்ள எல்லாம் இறைவா, உம் திருத்தூதர்கள் முதன்மறை சாட்சியாக சென்னீர் சின்ன பேச்சினை புனிதையாளர்களுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை இருக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களிடம் உண்டு. இறைவாக்கினர் இறைமையா நூலிற்கு வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 23-28 ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடிங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தில் இந்தபடி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீசையில் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாது அவர் தன்னிற்குள் இருளாத இடம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அடிகளின் ஆண்டவரே, அனைத்துலகின் அரசரே, உம் இல்லம் தங்குவோர் பேறு பெற்றோர், உம் புகழை பாடுவோர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே, அடைக்கலம் குருவிக்கும் சிட்ட சிட்ட குருவிக்கும் உமரில்லம் வீடானது, உம் உறைவிடம் மேலானது. அடைக்கலம் குருவிக்கும் சிட்ட சிட்ட குருவிக்கும் உமரில்லம் வீடானது, உம் உறைவிடம் மேலானது. இறைவா, நான்
உம்மை நாடி வந்தே இல்லம் தேடி இறைவா நான் உம்மை நாடி வந்தே இல்லம் தேடி என் உள்ளம் இல்லமானதே எல்லாமே உன் சொந்தமானதே படைகளின் ஆண்டவரே வலிமையும் நீரையும் கவசமும் நீரே என் ஆண்டவரே என் ஆற்றலாயிருப்பவரே வலிமையும் நீரையும் கவசமும் நீரே என் ஆண்டவரே என் ஆற்றலாயிருப்பவரே இறைவா உம் பெயர் பற்றி நடந்தே உம் இல்லம் நோக்கி இறைவா உம் பெயர் பற்றி நடந்தே உம் இல்லம் நோக்கி உம் இல்லம் வழியோடி பாடிடம் பாதலெல்லோரும் உன் சொந்த போரிடம் படைகளின் ஆண்டவரே அனைத்துலகின் அரசரே உம் இல்லம் தந்து ஒரு பேறு பெற்றோர் உம் புகழை பாடுவோர் பேறு பெற்றோர் படைகளின் ஆண்டவரே ஆயர்கள் மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயர்கள் மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார் இப்பொழுது அங்கு உங்கள் புலித்தோடு தேடி வாருங்கள் சீனெல்லாம் அருள்வது ஆயர்கள் மந்தை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை திருவார்த்தைகள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிறந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேசிட்டு அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களும் சிலர் பேய்களின் தலைவனாகிய பேர் சமூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறார் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவரது அரசு எப்படி நிலைத்திருக்கும்? பெயர் சமூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயர் சமூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாக்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றார். அவர் நம்பியிருந்த எல்லா படைத்தளங்களையும் பறித்துக் கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்த மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் மீண்டும் மீண்டுமாக நமக்கு உரைக்கப்படுகின்ற ஒரு எளிமையான மிகவும் கடுமையான வாழ்வியல் சிந்தனை, நீ மனம் மாறி கடவுளிடம் திரும்பி வா என்பதாகும். எனவே தவக்காலத்தில் இந்த 40 நாட்களும் மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்லித் தருவது ஒன்று, மனம் மாற வேண்டும். மனம் மாறி மனம் திருந்திய நீ கடவுளிடம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு தருகின்ற செய்தியாக அமைகிறது. எனவே அதே செய்தியை மையப்படுத்தியதாகவே இன்றைய நாளுடைய வாசகங்களும் நமக்கு இருக்கின்றன. எரேமியா இறைவாக்கின் வழியாக அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். நீங்கள் என் குரலுக்கு செவி சாய்த்தால் என் பிள்ளைகளாக இருப்பீர்கள், உங்களுக்கு நலன் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஆனால் அந்த மக்கள் இந்த இறைவனுடைய குரலுக்கு ஒருபோதும் செவிமெடுக்காமல் கேட்காமல் தாழ்ந்தோங்கித்தனமாக தங்கள் விருப்பப்படி வாழ்வதை பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வாழ்கின்ற போது கடவுளுடைய உடனிருப்பு அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதையும், அதனால் அவர்கள் போர்களில் தோற்கின்றார்கள். அடிமைத்தனத்திற்கு வேற்று நாட்டினவருக்கு அவர்கள் அடிமைகளாக செல்கின்ற நேரம் கூட வருவதை உணர்கிறது. அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார், நலப்படுத்துகிறார், நலமான வாழ்வை அந்த மக்களுக்கு செய்கிறார். ஆனால் மீண்டும் மீண்டுமாக ஏதாவது ஒரு குறை கண்டுபிடித்து, ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து அவரை குறை சொல்லி அவரை மட்டம் தட்டி விடலாம். இங்கிருக்கின்ற பரிசேயர் சதுசேயர் திருச்சுக்கு அறிஞர்கள் முதன்மையானவர்கள் என்பதை உணர்த்தி விடலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு பல்வேறு நிலைகளில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தளர்த்த செய்வதை அவர்கள் நோக்கமாக கொண்டிருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக சொல்கிறார், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே இந்த திருப்பலியிலே நாம் என்ன வேண்டியது, இந்த தவக்காலத்தில் நான் கடவுளோடு இருக்கின்றேனா, கடவுளுடன் நான் திரும்பி வந்திருக்கின்றேனா, கடவுளுடன் திரும்பி வருவதற்கு அல்லது கடவுளோடு இருப்பதற்கும் எனது மனம் மாற வேண்டும், மனதில் மாற்றம் இருக்க வேண்டும். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வார்த்தைகள் சொல்லும், உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர் என்று சொல்லப்படுவது போல, இரக்கமிக்க கடவுள் அருள் நிறைந்த இறைவனிடம் நாம் முழு இதயத்தோடு திரும்பி வந்துள்ளோம் என்றால் இறைவன் சொன்ன அந்த நலன்கள், நன்மைகள் இன்று நம் வாழ்வில் நடக்கும். அதைத்தான் இன்று நாம் தமிழால் சொல்லி திருப்பலி ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த யாகப்பர் தன் வாழ்வில் பின்பற்றினார். இறைவனை முதன்மையாக கொண்டு அவரை மட்டும் தன்னகத்தை முதன்மைப்படுத்தினார். அவர் முன்னே வைத்து அவர் பின் பணி செய்தார். அதன் வழியாக இறைமகன் இயேசுவை போலவே இவரும் பல்வேறு நன்மைத்தனங்களை அவர் செய்தார். அவரை தேடி வந்தவர்களுக்கும் பல்வேறு நன்மைத்தனங்களை தன் பரிந்துரை ஜபத்தினால் அவர் கேட்டு பெற்றுக் கொடுத்தார். எனவே நாமும் இந்த நாளில் கடவுளிடம் மனம் திரும்பி வருவோம். அதன் வழியாக நன்மைகளையும் நலன்களையும் பெற்று செல்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவரை திருமகன் மீட்பளிக்கு பாடுகளாம் திருமுழுக்கினால் எம்மை கழுவி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்கள் முதலா கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் வருகிய யாகப்பரை நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உடைய புனிதத்தின் அடையாளமாகும் என்றும் மண்டலத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வானதூதர்களின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய புற்றுதலோடு பாடி குரல் எழுப்பி ஒரே குரலால் சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உன்னுடைய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுகிறவாக. சில நொடிகள் மௌனமாக நாம் மனம் மாற்றம் பெற்று மனம் திரும்பி இறைவனிடம் வந்திருக்கிறோம், வரவிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதிப்படுத்துவோம். இந்த உடலும் இந்த இரத்தமும் கிறிஸ்துவுடைய உடலாக இரத்தமாக வழிபிடத்தில் மாற்றம் பெற்று இருப்பது போல, முதலில் நாங்கள் மனம் மாற்றம், மனம் திருந்துதல் ஆகியவற்றில் நிலைத்திருக்க இறைவா அருள்தாக நிறைவேற்றுவோம். அதே வேளையில் அதே இறைவனிடம் என் குடும்பத்தில் என்னில் எனது நோய் நொடியில் இருந்து எனது பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற, மாற்றம் பெற, புதிய வாழ்வை கண்டடைய அருள்தாரும் என்று இந்த நேரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக இவ்வழிபாட்டில் நாம் இணைவோம். அவர் பாடுபட முழங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே விருந்தை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்று
இது பாவமன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறைவனை அறிவிக்கின்றோம், அது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணந்து ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்துள்ளோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகழ்ந்து உமது திருமுக ஒளி கொண்டிருக்கிறது. எங்கள் அனைவர் மீது இரக்கமாகும். இது இந்த வலியை வேண்டுதல் வலியாக, இந்த வலியை ஆன்ம இலைப்பார்ந்த வலியாக கொடுக்கிறவர்களுக்காகவும், இந்த வலியில் பங்கெடுத்து உமது திருவுடன் திருத்தத்தின் முன்பாக உழந்தாள் படியில் மன்றாடி கொண்டிருக்கின்ற இறைமக்கள் ஒருவருடைய மன்றாட்டுக்கு கனிவுடன் செவி சாய்த்தனர். கடவுளின் தன்னைத்தாயான பிரதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எப்பாச பாதுகாவலர் தூய யாக்கோபு, அவருக்கு காட்சியளித்து அவரை திடப்படுத்திய தூண் அன்னை, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தவர் ஆகிய மனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் உங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. உடன்பாடுபடுகின்றவாறே சிலவர்கள் கிறிஸ்துடைய திருவுடல் திருரத்தம் நம்மை நோக்கி இழக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவுடலை நோக்கி, இந்த திரு ரத்தத்தை நோக்கி நாம் அந்த நேரத்திலே நமது விண்ணப்பங்களை மன்றாடுகளை ஜெபிக்கிறோம். என்னை நோக்கி நீ மன்றாடுவதற்கு முன்பாகவே உள்ளத்தின் தேவைகளை அறிந்தவர் நான் என்று சொன்ன இயேசு நமக்காக நம் மத்தியிலே இதோ எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய உடனிருப்பும் அவருடைய அருட்காவலும் அவருடைய அருள் வல்லமையும் இதோ நம் மத்தியிலே இன்று எழுந்து வருகிறது. அவருடைய உடனிருப்பினால் நாம் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம் குடும்ப தேவைகள், நமது தனி தேவைகள், நமது விண்ணப்பங்கள் அனைத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். தொழில் நிமித்தமாக கஷ்டப்படுகின்றவர்கள், தொழில் இல்லாமல் வேதனைப்படுகின்றவர்கள், ஆண்டவரை நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மன்றாடி கொண்டிருக்கின்றவர்கள் என ஒவ்வொருவருக்கும் தங்களது தொழில், தங்கள் வேலைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நிறைவான வாழ்வை 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக கொடுக்க இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை ஆசீர்வதித்தருளும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதுகின்ற பிள்ளைகள், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், மற்ற அரசு தேர்வுகள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் என ஒவ்வொருவரையும் கொடுக்கின்றோம். அவர்கள் அனைவரும் நல்ல ஒழுக்கத்திலும் இறையச்சத்திலும் விளங்கவும், இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடலுள்ள நலன்களை என் பிள்ளைக்கு வழங்கியுள்ள ஆண்டவரே என்று இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்திலே நமது பொருளாதார சுமைகள், கடன் சுமைகள், கடன் பாரங்கள், நிறைவாக வாழ முடியாத அளவிற்கு நம்மை அமிழ்த்துகின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் அனைத்தையும் கிறிஸ்துடைய திருவுடல் திரு ரத்தத்தை நோக்கி கொடுப்போம். அவருடைய திரு ரத்தத்தால், திரு உடலால் நாம் என்றும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுவோமாக. அவர் சிலுவை மரத்திலே சிந்திய அந்த ரத்தமும் தன் தசைகள் எல்லாம் விழுந்து தொங்கி அந்த உடலோடு தொங்கிய அந்த சிலுவையினுடைய பாடுகளினால் நம் பாடுகளை குறைக்கிறார். நம் நோய் நொடிகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அந்த விடுதலை தேடிய மனிதர்களாக நாம் இந்த நேரத்திலே நாம் வேண்டுவோம். உம்மாவோடும்
வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அலையுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அனைவரும் எழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து சொல்வோம். இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாரும் கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிடத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்து கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேர் பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், எனது ஆன்மா கிறிஸ்துவுடன் பிரார்த்தனை. என்னோடு என்னோடு உடன்வாழும் இயேசுவே, எந்நாளும் எந்நாளும் உடன்வாழும் இயேசுவே, என்னோடு என்னோடு உடன்வாழும் இயேசுவே, எந்நாளும் எந்நாளும் உடன்வாழும் இயேசுவே. உணவாய் வந்தாய், உடலை தந்தாய், உறவாய் வந்தாய், உயிரை தந்தாய். உணவாய் வந்தாய், உடலை தந்தாய், உறவாய் வந்தாய், உயிரை தந்தாய். என்னோடு என்னோடு உடன் வாழும் இயேசுவே,
எந்நாளும் எந்நாளும் உடன்வாழும் இயேசுவே. கண்கள் காண்பது கனவுகளாகுமா? கடவுள் வருகிறார் உணவென. என்னுயிர் வாழ்வது இறைவனின் அன்பிலே, இதுபோல் அன்புதான் இல்லையே. கண்கள் காண்பது கனவுகளாகுமா? கடவுள் வருகிறார் உணவென. என்னுயிர் வாழ்வது இறைவனின் அன்பிலே, இதுபோல் அன்புதான் இல்லையே. காணாத தேவன் என் கரங்களில் வந்தார். ஊராத தேவன் என் உயிரில் கலந்தார். காணாத தேவன் என் கரங்களில் வந்தார். ஊராத தேவன் என் உயிரில் கலந்தார். போதும் போதும் இது ஒன்றே போதும். என்னோடு என்னோடு உடன்வாழும் இயேசுவே. எந்நாளும் எந்நாளும் உடன்வாழும் இயேசுவே. இறைவன் வாழ்வது இதயம் தன்னிலே, இதிலும் வாழ்வது நானல்ல. கரைகள் நீங்கிய கருத்தறியாகுதே, உலகம் வாழ்ந்திடும் ஒளியே. இறைவன் வாழ்வது இதயம் தன்னிலே, இனியும் வாழ்வது நானல்ல. கரைகள் நீங்கிய கருத்தறியாகுதே, உலகம் வாழ்ந்திடும் ஒளியே. கண்ணாக என்னை காத்திடும் தேவன், நம்மோடு தேவன் இம்மாறுவேன். கண்ணாக என்னை காத்திடும் தேவன், நம்மோடு தேவன் இம்மாறுவேன். அன்பே அன்பே கரிகாண அன்பே, என்னோடு என்னோடு உடன்வாழும் இயேசுவே. எந்நாளும் எந்நாளும் உடன்வாழும் இயேசுவே. தந்தையே, உன் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறருக்கு சுடரும் உமது ஆட்சியின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோரால் உம் அருள் எங்களை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நியமித்து ஒளியும் பொருட்டு மாநில உலகளும் முழு அண்டவெளி புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய ஆத்திரத்தில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எங்களின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அதிகரிக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற வியாழக்கிழமை மாதத்தின் முதல் வியாழன், எனவே 10:30 மணிக்கு திருஜெபம் ஆலயம், அதனைத் தொடர்ந்து தூயாகவருடைய நவநாள், திருப்பலி, நற்கருணை ஆசிரியர் ஆகியவை நடைபெறும். எனவே அனைத்து மக்களும் அதிலும் பங்கெடுத்து இறைவனுடைய இறையருளை பெற்றுத்தருகின்ற தூயாகவருடைய பரிந்துரை ஜெபங்களுக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமா. இறைவா, திருத்தூதரால் நவநாள் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள்
பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக் கொள்ள என்றும் அருள் உதவியராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. இறைவனின் குரலுக்கு செவிமெடுத்து வாழ சென்று வாழும் வாழ்வின்பதே துவங்கியது. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பழசை புரிந்த பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பழசை புரிந்த பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். எல்லா காலமும் தொழுகை புகழும் போதியும் ஆட்சியை